வணக்கம். இன்றைக்கி வந்து சோளத்தில் எப்படி பணியாரம் பண்ணலாம் பார்க்கலாம். 1 கப்பு சோளம்னா ஒரு 1/4 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், உளுந்து உளுந்து வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டுட்ட பிறகு நம்ம கொர கொரப்பாக மாவு அரைச்ச பிறகு திருப்பியும் ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுது. ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயம் லைட்டாக ஒரு பெரட்டிட்டு தேங்காய் வந்து பல்லு பல்லாக அந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாமே உப்பு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா தான் வந்து ஒட்டாமல் வரும். முதல்ல வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக வைங்க. இப்போ இதுக்கு வந்து சட்னிக்கு வந்து கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகா வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற போட்டோம், தக்காளி, புளி, உப்பு இதெல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கடுகு எண்ணெயில் இந்த அரைச்சதை போட்டு சும்மா ஒரு கொதிக்கிட்டோன்ட்டு இறக்கிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம சோள பணியாரம் வந்து வெந்திருக்கும். இதெல்லாமே வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வெள்ளை சோளத்துலேயும் பண்ணலாம், சிவப்பு சோளத்துலேயும் பண்ணலாங்க. சோளத்துலேயே வந்து நிறைய நம்மளுக்கு வெரைட்டிஸ் இருக்குது நாட்டு சோளத்தில். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்காக மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம சோளத்தில்